ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் எஜ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வால்யூம் டாபிக் உடைய லாஸ்ட் பார்ட்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒரு கூம்பின் உயரம் மற்றும் அதன் அடிப்பக்க ஆரம் ஆகிய இரண்டும் முறையே 100% அதிகரிக்கப்பட்டன. அவ்வாறு உருவான புதிய கூம்பின் கன அளவு முதலாவது கூம்பின் கன அளவின் எத்தனை மடங்காக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கூம்பு அப்படின்னா கோன் இருக்கு, அதனோட உயரம் மற்றும் அடிப்பக்க ஆரம் ஆகிய இரண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 100% அதிகரிக்கிறாங்க. சோ 126வது கேள்வி இல்லையா, கூம்பு இருக்கு, கூம்புடைய உயரம் அப்புறமா ஆரம் ரெண்டையுமே எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட 100% அதிகரிக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவ்வாறு உருவான புதிய கூம்பின் கன அளவு முதலாவது கூம்பின் கன அளவின் எத்தனை மடங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் நியூ கோன் இருக்குல்ல, சோ அந்த வால்யூம் ஆஃப் நியூ கோன் வந்து எத்தனை மடங்கா இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட்ல இருந்த கோனோடையது, இதுதான் வந்து கொஸ்டின். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த வால்யூமை 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த வால்யூமை 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு அந்த 100ல இருந்து என்ன நடந்திருக்கு, வால்யூம் ஆஃப் கோன் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா, எனக்கு ஆர் என்ன பண்ணிருக்காங்க 100% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 100 இருந்தது பிளஸ் 100 அப்படின்னா 200% ஆயிருக்கு. அதுவும் இங்க 2 ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 200/100 அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் எழுதணும், ரைட்டா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் என்ன பண்ணிருக்காங்க 100% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 100 + 100 200. இந்த ஹைட் ஒரு வாட்டி தான் இருக்கு, பவர் 1 தான். அப்போ இன்ட்டு 200/100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த 100 கேன்சல் ஆயிடும், இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ தட் இப்போ என்ன ஆயிடும், 2 2s are 4 4 2s are 8 800 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ எனக்கு 100ன்னு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் எனக்கு 100, இப்போ நியூ வால்யூம் எனக்கு 800ன்னு ஆயிருக்கு. அப்போ எத்தனை மடங்கு இது, 8 மடங்கா இல்லையா, 8ன்னு வந்தாதான் எனக்கு இங்க 800ன்னு வரும். அப்ப அது 8 மடங்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கூம்பின் உயரம் இரட்டிப்பானால் அதன் கொள்ளளவின் உயரும் அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 127வது கேள்வியில அதே கூம்பு தான், ஆனா இங்க உயரம் மட்டும்தான் எனக்கு என்னவாயிருக்கு அப்படின்னா இரட்டிப்பாயிருக்கு. அதாவது 100ல இருந்து எனக்கு இன்னொரு 100% ஆயிருக்கு. ஸோ 200/100 அப்படின்னு போடணும். ஓகேவா, அப்போ கொள்ளளவு எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கும் அதானே கேட்டிருக்காங்க. கொள்ளளவு உயரும் அளவு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கொள்ளளவு அப்படின்றது நமக்கு தெரியும், என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் என்னுடைய வால்யூம் கொள்ளளவு. இப்ப இந்த ஹெச் மட்டும்தான் எனக்கு கூடியிருக்கு இல்லையா, ஆறு அப்படியே தான் இருக்கு. சோ அப்ப நான் ஒரிஜினலா இருந்தது நான் 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த வால்யூம் கொள்ளளவு 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு ஆர்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த ஹைட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஹைட் வந்து 2 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னா 200/100 அப்படின்னு ஆயிருமா. ஸோ அப்ப இந்த 100 கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 200 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ முதல்ல 100ன்னு இருந்த என்னுடைய வால்யூம் இப்ப எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 200 அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ எவ்வளவு சதவீதம் மாறி இருக்கு, 100% மாறி இருக்கா. சோ 100% எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. மேம் வால்யூம்னாலே எப்பயுமே கியூப் தானே, எல்லாத்தையும் 3 தடவை தானே எழுதணும் அப்படின்னு பிளைண்டா ஞாபகம் வச்சுக்காம இங்க ஃபார்முலா வச்சு எனக்கு அந்த ஹெச் பவர் என்ன இருக்கு, ஆர் பவர் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இப்படி பண்ணுவீங்க. அப்படி இல்ல நீங்க பிளைண்டா 3 டைம்ஸ் அப்படின்னு போடுறப்போ என்னவாகும்னா ஆன்சர் வேரி ஆகும். ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு உருளை மற்றும் ஒரு கூம்பு ஆகியவற்றின் உயரம் மற்றும் இரண்டின் அடிமட்ட ஆரம் ஆகியவை சமமாக உள்ளது. உருளை மற்றும் கூம்பு, சிலிண்டர், கோன் ரெண்டும் இருக்கு, அதனுடைய உயரம் மற்றும் அடிமட்ட ஆரம் HR ரெண்டும் எனக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சோ உருளை சிலிண்டர் இருக்கு, கோன் இருக்கு, அதனுடைய ஹெச்சும் ஆரும் எனக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எனில் அவை இரண்டின் உருளை மற்றும் கூம்பு கொள்ளளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. உருளை மற்றும் கூம்பு கொள்ளளவுகளின் விகிதம், வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் கோனும் கேக்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் சிலிண்டர்ல 1/3 பார்ட் தான் எனக்கு என்னது கோன் அப்படின்னு தெரியுமா. சோ சிலிண்டர் நமக்கு என்னது உருளை, இதுதான். இந்த உருளைய நாம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், 3
கோணா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா. சோ இங்க இருந்து இது, சோ இது ஒரு கோணு, அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல ஒரு கோணு, அதுக்கப்புறம் இங்க ஒரு கோணு. அப்போ ஒரு உருளைய நான் 3 கூம்பா பிரிக்கலாம், 3 கோணா பிரிக்கலாம். சோ அப்ப சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கோனுடைய வால்யூம் வந்து எனக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க என்ன கொடுத்திருந்தாங்க, எனக்கு உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் உயரம் மற்றும் இரண்டின் அடிமட்ட ஆரம் ஆகியவை சமம். உயரம் மற்றும் 2 அடிமட்ட ஆரமும் சமம்னா எனக்கு இது ரெண்டோட உயரமும் சமம், இது ரெண்டோட ஆரமும் சமம் அப்படின்றதுதான் அர்த்தம். சோ அப்ப இங்க பை ஆர் ஸ்கொயர் ஹெச், இந்த பை ஆர் ஸ்கொயர் ஹெச் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஃபைனலா என்ன இருக்கும்னா 1:1/3 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இங்க நம்ம எல்சிஎம் எடுப்போம். எடுக்கிறப்ப இங்க என்ன வரும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 இருக்கும். சோ நம்மளுடைய ரேஷியோ 3:1 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா. சோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாமா, 3:1. சோ ஆப்ஷன் பில இருக்கு. உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் கொள்ளளவு அப்படிதான் கேக்குறாங்க. சோ 3:1 தான் வரும். 1:3 அப்படின்னு மாத்தி போட்டுறக்கூடாது. அடுத்தது பாருங்க, ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் ஒரு கூம்பு அப்படின்னு இருக்கு. கோளம், உருளை, கூம்பு. கோளம்னா எனக்கு ஸ்பியர், உருளைனா நமக்கு சிலிண்டர், கூம்பு அப்படின்னா கோன் அப்படின்னு வந்துடும். சோ அப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, எனக்கு ஸ்பியர், சிலிண்டர், கோன். சோ ஸ்பியர், சிலிண்டர், கோன் அப்படின்னு ஒரு 3 வித்தியாசமான வடிவங்கள் கொடுத்திருக்காங்க. ஆகியவற்றின் ஆரங்கள் சமமாக உள்ளது. சோ அதனுடைய ஆரங்கள் ரேடியஸ் சேமா இருக்கு. மற்றும் அவை மூன்றின் மேல்தர பரப்புகளும் சமமாக உள்ளன. மேல்தர பரப்புகளும் சமமாக உள்ளன எனில் அவற்றின் உயரங்களின் விகிதங்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இங்க மேல்தர பரப்புகளின் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். அவங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைந்த மேல்தர பரப்புன்னு சொல்லல. அப்போ ஜென்ரலா சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னப்போ இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துக்க முடியாது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க அவங்க ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணல. இப்ப எனக்கு அந்த 3உடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சமம்னு சொல்லிட்டு உயரங்களின் விகிதங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது 3உடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சமம். சோ இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு என்ன வரும், ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 4πr². இதுதான் ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சோ இத வந்து நான் S1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அடுத்து சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πrh, அப்புறமா டாப் பாட்டம் சேர்த்துக்கணும். சோ 2πr² அப்படின்னு இருக்கும். சோ இத நம்ம எப்படி எழுதலாம், 2πr அப்படின்னு காமனா எடுத்துட்டோம்னா h+r அப்படின்னு எழுதலாம். இத நான் S2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ அடுத்து என்ன இருக்கு, கோன் இருக்கு. கோனோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எனக்கு πrl. அது இல்லாம கீழே ஒரு பேஸ் ரேடியஸ் இருக்கும். சோ πr². இப்ப இதுல பை ஆர் காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா l+r அப்படின்னு வரும். இதான் என்னுடைய S3. இப்ப இது 3ம் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ S1 = S2 = S3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் S1 = S2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும், 4πr² = 2πr × h+r அப்படின்னு இருக்கும். இதுல 2π இங்க 2 கேன்சல் ஆயிடும், 2r² இருக்கும். சோ ஒரு r கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்போ இங்க என்ன இருக்கு, 2r = h+r அப்படின்னு இருக்கு. சோ எனக்கு h உடைய ரேஷியோ தான் வேணுமா. சோ அப்போ இத h இன் டர்ம்ஸ் ஆஃப் rல எடுத்துட்டு வரணும். சோ இந்த பிளஸ் r இந்த சைடு வந்துச்சுன்னா -rன்னு வருமா, 2r - r, r = h அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ r = h அப்படின்னா இங்க எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, S1 = S2. இங்க r = h அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இங்க ஸ்பியர் இருந்தது. ஸ்பியர்ல எனக்கு h என்னவா இருக்கும், ஸ்பியர் கோளம், இதுதான் கோளம். இதனுடைய h என்னவா இருக்கும், இதனுடைய hன்றது எனக்கு இந்த டயமீட்டர் தான் h இருக்கும் இல்லையா. சோ d வந்து அல்லது h வந்து எனக்கு d அப்படின்னு வந்துடும். சோ இதனுடைய உயரம் வந்து எனக்கு 2r ஸ்பியருக்கு. ஓகேவா. சோ ஸ்பியரோட உயரம் எனக்கு 2r. இப்ப நமக்கு கிடைச்சது சிலிண்டரோடைய உயரம் ரேஷியோ. சோ இது வந்து எனக்கு சிலிண்டரோடைய உயரம். சோ சிலிண்டரோட உயரம் என்னது அப்படின்னா r அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா S2 = S3 அப்படின்னு பண்ண போறேன். இங்க எனக்கு L இருக்கு. சோ நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் இல்லையா. அப்போ இங்க S3 என்ன வரும், ஃபர்ஸ்ட் πr l+πr² அப்படின்னு இருக்கு. சோ நான் இங்க வந்து πr × l க்கு பதிலா √r² + h²
பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுதான் என்னுடைய S3 இருக்க போகுது. இப்ப நான் S2 ஈக்குவல் டு S3 போட போறேன். சோ இது ரெண்டையும் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவேட் பண்ண போறேன். சோ S2 என்ன இருந்தது 2 பை ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர். இது வந்து எனக்கு சிலிண்டருடையது. இப்ப கோனுடையது என்னது பை ஆர் எல் இல்லையா? எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இன்னொரு ஆர் இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இங்க எல்லுக்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் ஹெச்ல. ஸோ இங்க இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கு தான் நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பை ஆர் எனக்கு இப்போ கேன்சல் ஆயிடும். ஸோ ட்வைஸ் ஆஃப் ஹெச் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன இருக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர்ன்னு இருக்கு. இதுக்கு மேல இதை நம்ம எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத எதுக்கும் இது வரைக்கும் பண்ணது கரெக்டா அப்படின்றத நம்ம பின்னாடி இருக்க சொல்யூஷன்ல எதுக்கும் செக் பண்ணிக்கலாமா? சோ இது வரைக்கும் நம்ம பண்ண வரைக்கும் இங்க என்ன இருக்கு ஹெச் ஈக்குவல் டு ஆர். இது நமக்கு சிலிண்டருக்கு கிடைச்சது. ஓகே. சோ அடுத்து இங்க என்னது 4 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? சோ 4r ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு இன்னும் வரல. சோ இந்த 2வை நம்ம உள்ள எடுத்துட்டு போறோம்னு வைங்க. இங்க என்ன இருந்தது 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, அவங்க வந்து S1 ஈக்குவல் டு S3 பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் ஹெச் இருக்கு இங்கேயும் ஹெச் இருக்கு இல்லையா? ஸோ சிலிண்டரோடதா ஸ்பியரோடதா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா S1 ஈக்குவல் டு S3 போட்டிருக்காங்க. ஸோ S1 அப்படின்றது என்னது எனக்கு 4 பை ஆர் ஸ்கொயர் ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா. S3ன்றது என்னது பை ஆர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க பை ஆர் இந்த பை ஆர் அப்படின்னு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4r அப்படின்னு இருக்கும். 4r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல வரும். ஸோ 3r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இருக்கும். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா 9r ஸ்கொயர் which is equal to r square plus h square. இந்த r square இங்க வந்தது அப்படின்னா மைனஸ்ல வருமா? ஸோ 8r square equal to h square. நமக்கு h வேணும் அப்படின்னா என்ன வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8r அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நம்ம எப்படி எழுதலாம் 4 into 8 4 வெளில வரப்போ 2ன்னு வந்துடும். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் 2r அப்படின்னு எழுதலாம். இது எதனுடைய h அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனுடைய h இல்லையா? ஸோ இது வந்து கோனுடைய h. எனக்கு விகிதங்களின் என்ன விகிதம் கேட்டிருந்தாங்க உயரங்களின் விகிதம் தான் கேட்டிருந்தாங்க. சோ எனக்கு இப்போ ஸ்பியர் சிலிண்டர் கோன் இதனுடைய உயரங்களின் விகிதங்கள் தான் வேணும். இங்க உயரங்கள் என்னது நான் சொன்ன 2r அப்படின்னு சொன்னோம். இங்க h ஈக்குவல் டு ஆர்னு வந்துச்சு. சோ r இங்க h என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 ஸ்கொயர் ரூட் 2r அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ r கேன்சல் ஆயிடும். ஸோ 2:1:2 ஸ்கொயர் ரூட் 2 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 2:1:2 ஸ்கொயர் ரூட் 2. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 கூம்புகளின் உயரங்கள் முறையே 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அவற்றின் அடிமட்ட விட்டங்களின் விகிதங்கள் 3:5 என உள்ளது எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 கூம்பு இருக்கு 2 கோன் இருக்கு அதனுடைய ஹைட் ரேஷியோ 1:3. ஸோ 2 கோன் இருக்கா? எத்தனாவது கொஸ்டின் டீல் பண்ணிட்டு இருக்கோம் 130. இப்போ வந்து 2 கோன் இருக்கு அதனுடைய ஹைட் ரேஷியோ h1:2 h2 1:3 அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்த பகுதி என்ன கொடுத்துருக்காங்க மற்றும் அவற்றின் அடிமட்ட விட்டங்களின் விகிதம் 3:5. விட்டங்களின் விகிதம் அப்படின்னா அதே தான் ஆரங்களோட விகிதமும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா விட்டங்கள்ல இருந்து ஆரங்கள் வேணா இங்கேயும் டிவைட் பை 2 இங்கேயும் டிவைட் பை 2 போடுவேன். ஸோ அந்த 2 கேன்சல் ஆகி சேம் அதே ரேஷியோ தான் வரும். அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரங்களின் விகிதமாவே எடுத்துக்க போறேன். ஸோ 3/5 அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும். ஸோ அடுத்த பகுதி என்ன கொடுத்துருக்காங்க எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் V1/V2 ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு கூம்புன்றதுனால 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு எழுதிடலாம். இங்கேயும் 1/3 ஆஃப் பை R2 ஸ்கொயர் H2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1/3 பை கேன்சல் ஆயிடுமா? ஸோ இங்க R1/R2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு H1/H2 அப்படின்னு எழுதிக்கலாம். எனக்கு இது என்ன தெரியும்
3/5 தெரியுமா? ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9/25 அப்படின்னு இருக்கும். h1/h2ன்றது எனக்கு 1/3 அப்படின்னு இருக்கும். இப்ப இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு வருமா? அப்போ v1/v2 equal to 3/25, that is 3:25. So option C is the correct answer. அடுத்த கேள்வி பாருங்க. இரு கூம்புகளின் கன அளவுகள் முறையே 1:4 என்ற விகிதத்தில் உள்ளன. ரெண்டுமே எனக்கு கூம்பு, அதனுடைய கன அளவு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ v1 is to v2, இதனுடைய ரேஷியோ என்ன கொடுத்திருந்தாங்க? 1:4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? மற்றும் அவற்றின் அடிமட்ட விட்டங்கள் முறையே 4:5 அப்படின்னு இருக்கு. சோ அடிமட்ட விட்டங்கள் d1/d2 equal to 4:5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நான் எப்படியும் எழுதலாம்னா d1/2 divided by d2/2 அப்படின்னு எழுதுனா இந்த 2 கேன்சல் ஆயிடும், which is equal to r1/r2 அப்படியே எழுதலாம். d1/2 r2, d2/2 r1/r2. so r1/r2 ரேஷியோ 4:5. இப்போ எனில் அவை இரண்டின் கன அளவுகளின் விகிதம். இங்க ஏற்கனவே கன அளவு கொடுத்துட்டாங்க. அப்ப இது கன அளவுகளின் விகிதம் கிடையாது, மேபி உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ h1/h2 ரேஷியோ என்ன அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின். நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போட வேணாம், நமக்கு இங்க என்ன தெரியும்? ஏன்னா இங்கேயும் கூம்பு தான். அப்போ v1/v2 equal to, so இது என்ன ஃபார்முலா? so r1/r2 whole square. so v1/v2 equal to r1/r2 whole square into h1/h2 அப்படின்னு கிடைச்சிடும். இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/4ன்னு. எனக்கு இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4/5ன்னு. so 4/5 into 4/5 into h1/h2 அப்படின்னு இருக்கும். இப்போ நமக்கு h1/h2 வேணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த சைட் 25 இருக்குது, இந்த பக்கம் மேல வந்துருமா? சோ 25 அப்படின்னு மேல வந்துரும். இந்த பக்கம் 4 இருக்குது, கீழே வந்துரும். சோ 4 4 16, 16 into 4 எனக்கு 64 அப்படின்னு கிடைச்சிரும். சோ h1:h2 ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25:64. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு உருளை மற்றும் ஒரு கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் முறையே 3:4 என்ற விகிதத்திலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் முறையே 2:3 எனவும் இருக்கிறது. எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்களின் விகிதம். சிலிண்டர் இருக்கு, எனக்கு கோன் இருக்கு, அதனுடைய ஆரங்களின் விகிதம். சோ இத r1 இத r2ன்னு வச்சுக்கிட்டா ஆரங்களின் விகிதம் r1:r2 என்ன இருக்கு அப்படின்னா 3:4 அப்படின்னு இருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்ட், என்ற விகிதத்திலும் அவற்றின் உயரங்கள் விகிதம் 2:3 எனவும் இருக்கிறது. எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதங்கள் என்ன? உயரம் வந்து எனக்கு h1 h2 அப்படின்னா இங்க ரேஷியோ h1/h2 வந்து 2:3 இருக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதன் கன அளவுகளின் விகிதம் கேக்குறாங்க. v1 v2 கேக்குறாங்க. இங்க சிலிண்டர், இங்க கோன், ரெண்டு வெவ்வேறு வடிவங்கள் இல்லையா? சோ அப்போ v1 v2 விகிதங்கள் கேக்குறப்போ நான் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஃபார்முலாவையும் எழுதணும். சோ v1 சிலிண்டருடைய ஃபார்முலா என்னது? பை r2 h. சோ r1 2 h1. சோ அப்ப இங்க வந்து 1/3 of pi r2 h2 அப்படின்னு இருக்கும். சோ இங்க பை கேன்சல் ஆயிடும், இந்த 3 மேல போயிடும் இல்லையா? சோ இப்ப இங்க r1/r2 என்னது? 3/4. அப்போ r1/r2 வந்து 3/4 whole square. h1/h2 வந்து 2/3. சோ h1/h2 வந்து 2/3. சோ இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஓகே, சோ இந்த 3 கேன்சல் ஆயிடும். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாருங்க. 3² 9/16 into 2 அப்படின்னு இருக்கும். சோ இத 2 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணா 8. சோ என்னுடைய ரேஷியோ 9/8 அப்படின்னு இருக்கும். சோ இங்க 9/8 இல்ல, 8:9 அப்படின்னு இருக்கு. சோ எதுக்கும் நம்ம பின்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? 132 கொஸ்டின். சோ 132 கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. 3:8ன்னு வந்திருக்கு. சோ இங்க 3:8 அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா உருளை மற்றும் கூம்பு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் இங்க பாருங்களேன், எனக்கு இங்க வால்யூம் கன அளவுகளின் விகிதம் எழுதுறப்போ இது உருளைக்கு ஓகே, கூம்புக்கு எனக்கு ஒரு 1/3 இருக்கும்ல. சோ வந்து அதை அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ எனக்கு ரெண்டு ஒரே வடிவமா இருக்கிறப்போ இந்த 1/3 கேன்சல் ஆயிடும். சோ பிரச்சனை இல்லை. இங்க வெவ்வேறு வடிவமா இருக்கப்போ அந்த 1/3 நமக்கு அப்படியே தான் இருக்கும். சோ நம்ம அதை போட்டுதான் ஆகணும். ஓகேவா? இங்க அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க, நம்ம போட்டது கரெக்ட் தான். சோ இப்போ நமக்கு இங்க 9:8ன்னு வருது. பட் 9:8 ஆப்ஷன்ல இல்லைனாலும் 8:9 இருக்கு. சோ 8:9 தான் நம்மளுடைய ஆப்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே,
எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் முறையே ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதாவது உருளை இஸ்டு கூம்புன்னு தான் கேட்கறாங்க. ஸோ 9:8 தான் வரணும். பட் இங்க இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்னா 8:9 அப்படின்னு எழுதிக்கிறோம். ரைட். ஸோ அடுத்து ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியவற்றின் அடிப்பக்க ஆரங்கள் சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூம்பு, அரைக்கோளம், உருளை அப்படின்னு இருக்கு. கூம்பு அப்படின்னா கோன், கெமிஸ்பியர், சிலிண்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ 133வது கேள்வி. கோனா கூம்புன்றது கோன், அரைக்கோளம் அப்படின்னா கெமிஸ்பியர், வேற என்ன சொல்லியிருந்தாங்க, உருளை சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிலிண்டர். ஸோ இந்த 3 ஷேப்பும் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அவற்றின் அடிப்பக்க ஆரங்கள் சமமாக உள்ளது. எல்லாத்துடைய ரேடியஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் அவை 3இன் உயரங்களும் சமமாக உள்ளது. எனில் அந்த 3இன் கன அளவுகளின் விகிதம் என்னது? எனக்கு அந்த 3உடைய ஆரங்கள் சமம், அவை 3இன் உயரங்களும் சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் அவை 3இன் உயரங்களுக்கு சமமாக உள்ளது. அதாவது எனக்கு ஆரங்கள் கூம்பு, அரைக்கோளம், உருளை, அதனுடைய ரேடியஸ் எனக்கு அவை 3இன் உயரங்களுக்கு சமம். R = H. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப 3இன் கன அளவுகளின் விகிதம் கேட்கிறாங்க. வால்யூம் ஆஃப் கோன் என்னது? 1/3 ஆஃப் பை R² H இல்லையா? வால்யூம் ஆஃப் கெமிஸ்பியர் என்னது? 2/3 ஆஃப் பை R3. அடுத்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது? பை R² H. இங்க RH, இங்க RH ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே அப்போ இது ரெண்டும் ஆருக்கு, ஹெச்சுக்கு பதிலாக நான் ஆறுன்னு போட்டால் R³ ஆகிடும். இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஆறுன்னு போட்டால் R3, இங்கேயும் R3. ஸோ அப்போ இந்த R³ அப்படின்றது நமக்கு கேன்சல் ஆகிடுமா? ஸோ பை 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 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்கு? 1/3 = 2/3 = 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 1:2:3 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 1:3, 2:3 தான் நமக்கான விகிதங்கள். ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூம்பு வடிவ கூடாரத்தின் அடிப்பக்கத்தின் ஆரம் 7 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 24 மீட்டர் ஆகும். ஸோ கூம்பு வடிவ கூடாரத்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோன், அதனுடைய ஆரம் வந்து 7 மீட்டர் கோன் இருக்கு. ஸோ கோனுடைய ஆரம் 7 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் உயரம் 24 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச் வந்து 24 மீட்டர். சாய் உயரம் சொல்லல, உயரம் தான். ஸோ 24 மீட்டர். அந்த கூடாரத்திற்கு தேவையான கேன்வாஷின் அகலம் 1.25 மீட்டராக இருந்தால் கேன்வாஷின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகலம் இருக்குல்ல, கேன்வாஸோடைய அகலம் வந்து 1.25 மீட்டர் அப்படின்னா நீளம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. கேன்வாஸ் அப்படின்னா எனக்கு கோன் வடிவத்துல போடுறதுக்கு எனக்கு இங்க மேல கவர் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் வந்து எனக்கு கேன்வாஸ்க்கு தேவைப்படும். அப்போ இங்க மேல கவர் பண்றது அப்படின்னு நான் சொல்றப்போ அங்க என்ன வரும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது அப்படின்னா பை RL இல்லையா? ஸோ பை வந்து 22/7, R வந்து 7, L வந்து நமக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7² + 24². ஸோ 7² + 24² பண்றப்போ 25ன்னு வரும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 22 × 25 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 22 × 25 அப்படின்னு போடுறதுக்கு 22² நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 484 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 22 × 3 அப்படின்னு இருக்கும். 22 × 3 நமக்கு 66. ஸோ 66 அப்படின்னு போட்டீங்கன்னா 550 மீட்டர்² அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ எனக்கு இந்த கேன்வாஸோடைய அகலம் 1.25 தெரிஞ்சிருச்சு. அப்போ கேன்வாஸோடைய நீளம் என்ன வேணும் அப்படின்னா L × B அப்படின்னு போடலாம். இங்க B வந்து 1.25. அப்போ 1.25 1/4 எழுதலாமா? சோ அப்ப இந்த பின்னத்தை கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறதுக்கு 5/4ன்னு வரும். சோ அப்ப இங்க 5/4னா இதை நான் 5 வாய்ப்பால் அடிக்கிறேன்னா 110ன்னு இருக்கும். அப்போ L = இந்த 4 மேல போயிடும். அப்போ 110 × 4ன்னு வரும், which is equal to 440 meters அப்படின்னு கிடைச்சிரும். 440 மீட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் C-ல இருக்கு. சோ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ அடுத்த கேள்வி எத்தனாவது கேள்வி? 135வது கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு உலோக உருளையின் ஆரம் 3 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் ஆரம் அப்படின்னா சிலிண்டர் இருக்கு. சிலிண்டரோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். சிலிண்டருடைய ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த உருளை
உருக்கப்பட்டு சிறிய அளவு கூம்புகளாக வார்க்கப்பட்டது. சோ இந்த உருளைய உருக்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோனா மாத்திருக்காங்க சின்ன சின்னதா. ஒவ்வொரு சிறிய கூம்பின் உயரம் 1 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்க ஆரம் 1 மில்லிமீட்டர். சோ ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர், ஆர் வந்து எனக்கு 1 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கு. சோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாத்தோம்னா டிவைடட் பை 10. சோ 1/10 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆகும். எனில் எத்தனை சிறிய அளவு கூம்புகள் வார்க்கப்பட முடியும் அப்படிதான் கேக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் கோன் எத்தனை அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ நம்பர் ஆஃப் கோன் அப்படின்னா இங்க என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம் அப்படின்னு கிடைச்சிடும். சோ லார்ஜஸ்ட் வால்யூம் அப்படின்றது எனக்கு சிலிண்டரோட வால்யூம். சோ ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூம் என்னது பை ஆர் ஸ்கொயர் இல்லையா, 3 into 3 ஹெச். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ கோனுடையது என்னது 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 1/10 இன்ட்டு 1/10 ஹெச் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல என்ன கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 3 நமக்கு மேல போயிடும் இல்லையா. ஸோ 3 into 3 into 5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 10 நமக்கு மேல போயிடும். ஸோ அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 3 3s are 9, 9 3s are 27. So 27 into 5 na 35, 3. So 10 plus 3 13. So 135 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்புறமா ஒரு 2 0 இருக்கு. ஸோ 13,500 சின்ன சின்ன கூம்புகளை உருவாக்க முடியும். ஸோ 13,500. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி 136வது கேள்வி. ஸோ அதுல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத வாசிக்கலாமா. ஒரு உலோக கூம்பின் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 9 சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உலோக கூம்புனா கோனு, அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 9. சோ கோன் இருக்கு, அதனுடைய ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர், உயரம் வந்து எனக்கு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த பகுதி என்ன கொடுத்திருக்காங்க, அந்த கூம்பு உருக்கப்பட்டு 11 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 6 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு கனசதுரமாக வார்க்கப்பட்டது எனில் புதிய கனசதுரத்தின் உயரம் என்ன அப்படின்றதுதான் கேக்குறாங்க. சோ இத உருக்கி என்னவா மாத்திருக்காங்கன்னா கியூபாய்டா மாத்திருக்காங்க. சோ அந்த கியூபாய்டுடைய சைஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க, 11 cross 6, 11 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கு. அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. 11 cross 6 அப்படின்னு இருக்கு. சோ அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 136வது கேள்வியா. சோ அப்ப என்ன பண்ணலாம், உயரம் என்னன்னா ரெண்டோட வால்யூமை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா. சோ ரெண்டோட வால்யூமை ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா கூம்புடைய கன அளவு என்ன வந்துடும், 136வது கேள்வி பாருங்க. சோ கூம்புடைய கன அளவு நமக்கு என்ன தெரியும், 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு தெரியுமா. சோ இப்போ இங்க என்னது 11 into 6, அதனுடைய உயரம் என்னன்னு தான் கேட்டாங்க. சோ 11 into 6 into h சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டோட வால்யூமை ஈக்குவேட் பண்ணா 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா. சோ ஆர் 7 into 7 into h வந்து 9, which is equal to 11 into 6 into h அப்படின்னு போடுவோம். சோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். இந்த 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு இருக்கும். சோ 11 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு இருக்கும். சோ இங்க இப்ப என்ன இருக்கு, 2 into 7 14 அப்படின்னு இருக்கு. இல்ல இந்த 2 2வையும் கேன்சல் பண்ணிட்டா எனக்கு 7 அப்படின்னு கிடைச்சிடும். சோ அப்ப இதனுடைய உயரம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ அடுத்த கேள்வி பாருங்க 137. 7 சென்டிமீட்டர் அடிப்பக்க ஆரம் மற்றும் 24 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட கூம்பு ஒன்றை செய்வதற்கு தேவைப்படும் இரும்பு தாளின் பரப்பளவு. சோ எவ்வளவு பரப்பளவு தேவை அப்படின்னு கேக்குறாங்க. சோ எவ்வளவு பரப்பளவு தேவை அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா அப்படின்றதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. எனக்கு இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு கூம்பை உருவாக்க போறேன் அப்படின்றப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் வரும். இப்ப நான் அந்த கூம்பை கவர் பண்ண போறேன் அப்படின்னா தான் எனக்கு வலை மேற்பரப்பு வரும். சோ இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்துடும். சோ இப்ப எனக்கு தேவைப்படுற இரும்புத்தாளின் பரப்பளவு அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், 137வது கேள்வி. கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, பை ஆர் எல். இது வந்து எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல் பிளஸ் பேஸ் ஏரியா. சோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன கொடுத்திருந்தாங்க, எனக்கு ரேடியஸ் 7, உயரம் வந்து 24. சோ ரேடியஸ் 7, உயரம் 24.
அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரம் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். அப்போ 7 24 அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு எல் வந்து 25 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க என்ன வரும், பை ஆர் நான் காமனா எடுத்துட்டா எல் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ பை வந்து 22/7, ஆர் வந்து 7, எல் வந்து 25 பிளஸ் ஆர் வந்து 7 அப்படின்னா 25 பிளஸ் 7 எனக்கு 32 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடும். 22 into 32 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ 25 into 7க்கு 32. அப்போ இங்க நான் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல இருந்து நான் போகணும் அப்படின்னா 22 into 32 ஃபர்ஸ்ட் 22 into 30 பண்ணிக்கலாம். ஸோ 30 பண்ணா என்ன வரும், 616 வரும். அடுத்து 22 into 2 அப்படின்னு பண்றப்போ 44 வரும். ஸோ 4 10 1 704 அப்படின்னு இருக்கு. ஸோ 704 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு உலோக கூம்பின் அடிப்பக்க ஆரம் 2.1 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8.4 சென்டிமீட்டர். அந்த கூம்பு உருக்கப்பட்டு ஒரு கோலமாக வார்க்கப்பட்டது. புதிதாக வார்க்கப்பட்ட கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு கோன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோலமா மாத்திருக்காங்க. சோ கோன்ல இருந்து எனக்கு ஸ்பியரா மாத்திருக்காங்க. சோ இப்ப கோனுடைய டைமென்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2.1 சென்டிமீட்டர் தான் என்னுடைய ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து 2.1 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, 8.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8.4 சென்டிமீட்டர் இதான் என்னுடைய உயரம். இந்த கோலத்துடைய ஆரம் என்ன இதான் கேக்குறாங்க. எனக்கு உருக்கப்பட்டிருக்கு, மெல்ட் பண்றாங்க அப்படின்னா வால்யூம் சேமா இருக்கும். வால்யூம் ஆஃப் கோன் என்னது 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா. ஸோ ஆர் வந்து 2.1 into 2.1 ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ ஸ்பியரோடைய வால்யூம் என்னது 4/3 ஆஃப் பை ஆர் கியூப். இந்த ஆர் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த பை பை கேன்சல் ஆயிடும், 3 3 கேன்சல் ஆயிடும். அடுத்து இந்த 4 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணோம்னா 2.1 வந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு 2.1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அதாவது ஸ்பியருடைய ஆரத்துடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2.1 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி, 2 உலோக கூம்புகளின் உயரங்கள் முறையே 4.1 சென்டிமீட்டர் மற்றும் 4.3 சென்டிமீட்டர் உயரமாகும். 2 கூம்பு இருக்கு, ஓகேவா. அதுல ஒரு கூம்போட உயரம் 4.1 சென்டிமீட்டர், இன்னொரு கூம்போட உயரம் வந்து எனக்கு 4.3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒவ்வொன்றின் அடிப்பக்கத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுலையுமே எனக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய பேஸ் ரேடியஸ் வந்து எனக்கு 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அவை அனைத்தும் ஒன்றாக உருக்கப்பட்டு ஒரு கோலமாக வார்க்கப்பட்டது எனில் புதிதாக உருவாக்கப்பட்ட கோலத்தின் விட்டம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப இது ரெண்டையும் எனக்கு சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்பியரா மாத்துறாங்க. அந்த ஸ்பியருடைய விட்டம் டயமீட்டர் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா. சோ அப்ப இங்க வால்யூம் ஆஃப் கோன் 1 பிளஸ் வால்யூம் ஆஃப் கோன் 2 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு போடணும். சோ அப்ப வால்யூம் ஆஃப் கோன்னா 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு போடணும் இல்லையா. ஸோ பை 1/3 ஆஃப் பை வந்து நான் காமனா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹெச்னா 2.1 into 2.1 into ஹெச் வந்து இங்க 4.1 பிளஸ் இங்க என்னது 2.1 into 2.1 into ஹெச் வந்து 4.3 ஈக்குவல் டு இந்த பக்கம் எனக்கு ரேடியஸ் என்ன வந்துடும், ஆக்சுவலா எனக்கு டயமீட்டர் வேணும் இல்லையா. ஸோ அப்போ 4/3 பை ஆர் கியூப். ஸோ ஆர் தான் நம்மளுடைய அன்னோன். ஸோ இந்த பை பை கேன்சல் ஆயிடும், 3 3 கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இங்க உள்ள என்ன இருக்கு 2.1 2.1 இதையும் நம்ம காமனா எடுத்துக்கிறோம்னு வைங்க. 2.1 into 2.1னா இங்க 4.1 பிளஸ் 4.3 ஈக்குவல் டு 4r கியூப் அப்படின்னு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 8.4 அப்படின்னு வரும். ஸோ 8.4ன்னு வரும். இதை 4 டேபிள்ல நான் கேன்சல் பண்ணா 2.1ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு இங்கேயும் போன சம்முக்கு வந்த மாதிரியே என்னதான் வந்துருச்சு அப்படின்னா 2.1 தான் வந்துருச்சு. ஸோ ஆனா இவங்க கேட்டிருக்கிறது விட்டம். ஸோ ஆரம் வந்து எனக்கு 2.1 அப்படின்னா டயமீட்டர் என்னது 2.1 into 2, அப்போ 4.2 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 346.5 மீட்டர் ஸ்கொயர் தரை பரப்பளவு பேஸ் ஏரியானா இது என்னது பை ஆர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க.
மற்றும் 14 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைப்பதற்கு தேவையான கேன்வாஸின் நீளம் எவ்வளவு? கேன்வாஸின் அகலம் வந்து 1.2 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கேன்வாஸ் கொஸ்டின் வந்துட்டாலே நம்ம என்னதான் எடுத்துப்போம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துப்போம். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால எனக்கு இந்த அகலம் தெரியும், நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், பை ஆறு எல். இதுல எனக்கு பை ஆர் ஸ்கொயர் வந்து 346.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் வந்து 346.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்னது, எனக்கு உயரம் வந்து 14 சென்டிமீட்டரா, ஸோ 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயரம் 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு கேன்வாஸின் அகலம் 1.2 மீட்டர். ஸோ அகலம் வந்து 1.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா பை ஆர் எல் வேணும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர் வேணும். அப்போ இதுல இருந்து நான் ஆர் கண்டுபிடிக்கணும். 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 346.5 அப்படின்னு இருக்கு. ஸோ 346.5. இப்போ ஆர் ஸ்கொயர் இங்க வந்துச்சு அப்படின்னா 346.5 இன்ட்டு 7 டிவைடட் பை 22 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றதுக்கு நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10ன்னு போடுறேன்னு வைங்க. இன்ட்டு 5 இன்ட்டு 7 டிவைடட் பை 220. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 5 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னு வைங்க. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4ல 20 மிச்சம் 2, 4ல 20. இங்க 6ல 34, 9ல 45 மிச்சம் 1, ஸோ 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 693 அப்படின்னு இருக்கு. இது வந்து எனக்கு 3 டேபிள்ல போகும், 693. ஸோ அடுத்து வேற ஏதாவது இல்ல 11 டேபிள்ல ஏதாவது போறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க. 11 டேபிள்ல 6ல 66 மிச்சம் 3, ஸோ 63ன்னு வரும். இங்க 11 டேபிள்ல 4 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 63 இன்ட்டு 7 அப்படின்னா 63 நம்ம எப்படி எழுதலாம், 9 இன்ட்டு 7 எழுதலாமா? ஸோ 9 இன்ட்டு 7, இங்க ஒரு 7 இருக்கு, டிவைடட் பை 4. இதான் என்னுடைய ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ ஆர் உடைய வேல்யூ என்ன வந்துடும் நமக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 9க்கு ஸ்கொயர் ரூட் 3, 2 7 1 7 ஆயிடும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆர் வந்து எனக்கு 21/2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ எல்லோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு, எல்லோட சாரி எல் இல்ல ஹெச்சோட வேல்யூ 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ எனக்கு 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லோட வேல்யூ வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணணும். ஸோ அப்போ இங்க ஆர் வந்து எனக்கு 21/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 14 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் என்னுடைய எல் வேல்யூ. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், பை ஆர் எல் அப்படின்னு போடணும். பை வந்து 22/7, ஆர் வந்து என்னது 21/2, எல் என்ன வரும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இங்க என்னது 441/2 அப்படின்னு இருக்குமா? ஸோ இது வந்து 441/2 பிளஸ் 14 ஸ்கொயர். ஸோ 14 ஸ்கொயர் நமக்கு 196 இல்லையா? ஸோ அப்போ இங்க எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 196 இன்டூ 2 அப்படின்னு போடுவோம். அப்போ 392ன்னு வரும். ஸோ 441 பிளஸ் 392/2 அப்படின்னு இருக்கும். ஸோ 441 பிளஸ் 392னா இது ஒரு 833/2. ஸோ பெரிய பெரிய வேல்யூவா வருது இல்ல? ஸோ நம்ம போடுறது கரெக்டானு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? ஸோ இங்க என்னது 140th கொஸ்டின் தான். R21/2 நமக்கு வந்த மாதிரியே வந்துருச்சு. ஸோ இங்க 196 441/4 இதுவும் நமக்கு வந்த மாதிரி தான். ஸோ இங்க வந்து 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்க என்ன பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இங்க கீழையும் ஸ்கொயர் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ இங்க இன்ட்டு 4 அப்படின்னு பண்ணோம். ஸோ அப்போ இங்க 196 இன்ட்டு 4 அப்படின்னு பண்றப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்றப்போ 1225/4ன்னு வருது. ஸோ இது வந்து 35 ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 35/2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பை ஆர் வந்து 21/2, இது வந்து 35/2. ஸோ இதை சால்வ் பண்ணா எனக்கு 924 கேன்வாஸின் பரப்பளவு வருது. இதுல எனக்கு அகலம் என்ன கொடுத்துருந்தாங்க, 1.2ன்னு கொடுத்துருந்தாங்க. இதுல நான் டிவைடட் பை 1.2 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு நீளம் என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ நான் ஒரு பார்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிமைனிங்க்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சிருக்கேன். பட் கேன்சல் அவுட், ஸ்ட்ரைக் அவுட், மல்டிபிகேஷன் இதெல்லாம் பண்ணல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் 770 மீட்டர். அடுத்த கேள்வி, ஒரு 5 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு உருளை வடிவ குழாய் வழியாக 10 மீட்டர்
நிமிடத்திற்கு என்ற வேகத்தில் தண்ணீர் 40 சென்டிமீட்டர் அடிப்பக்க விட்டம் மற்றும் 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு வடிவ பாத்திரத்தில் ஓடுகிறது அப்படின்னு இருக்கு. சோ ஒரு கூம்பு வடிவ பாத்திரம் இருக்கு. ஓகேவா? சோ கூம்பு வடிவ பாத்திரத்துல அதுல எனக்கு என்ன இருக்கு, அடிப்பக்க விட்டம் வந்து 40 சென்டிமீட்டர். இப்போ இங்கதான் வந்து எனக்கு அந்த கூம்பு வடிவ அந்த தொட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட ஆரம் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேவா? இதோட உயரம் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர். இப்போ இதை நிரம்புறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அடியில இருந்து பைப் கனெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பைப் கனெக்ஷனோடைய டயமீட்டர் 5 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து ஆரம் வந்து 5/2 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் நான் சென்டிமீட்டர் மாத்தோம்னா டிவைடட் பை 10. ஸோ 5/20 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன ரேட்டிங்ல ஃபில் ஆகுது அப்படின்னா 10 மீட்டர் நிமிடத்திற்கு அப்படின்னு ஃபில் ஆகுது. 10 மீட்டர் பெர் மினிட் வந்து எனக்கு ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்க நான் மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினா 100 சென்டிமீட்டர் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதனுடைய ஹைட் வந்து 100 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தோட வால்யூம் எவ்வளவு நேரத்துல எனக்கு ஃபில் ஆகும் தான் கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட வால்யூம், பெரிய வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? பெரிய வால்யூம் என்னது? 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் என்ன வரும்? இங்க இருக்கு 1/3 ஆஃப் பை. ஆர் வந்து எனக்கு 20, ஹைட் வந்து 24. அதானே இங்க எழுதணும். ஸோ ஆர் வந்து எனக்கு 20, ஹைட் வந்து 24. இதான் பெரிய வால்யூம். ஸோ 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு போட்டு இதோடைய கன அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்க பைப் ஃபில் ஆயிட்டு இருக்குல்ல, இது வந்து எவ்வளவு ஃபில் பண்ணும், நொடிக்கு நிமிடத்துக்கு 1 மினிட்டுக்கு எவ்வளவு ஃபில் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. சோ அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எனக்கு உருளை வடிவம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட கன அளவு வேணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஆர் வந்து எனக்கு 5/20. ஸோ அப்போ பை ஆர் ஸ்கொயர்னா 5/20 ஹோல் ஸ்கொயர். ஹெச் வந்து இங்க என்னது, எனக்கு 10 மீட்டர் பெர் மினிட்டுக்கு எனக்கு 10 மீட்டர் ஃபில் ஆகுது அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 10 மீட்டர் நான் சென்டிமீட்டரை மாத்தோம்னா இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ போட்டு இதுக்கான கன அளவு கொண்டு வந்துட்டோம். சென்டிமீட்டர் கியூப் பெர் மினிட். நிமிடம்னா மினிட் தானே. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு வீடியோல நம்ம நிமிடம், செகண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இங்க சென்டிமீட்டர் கியூப் பெர் மினிட்டுக்கு எனக்கு ஃபில் ஆகுது. அப்போ இதுல 3200 பை டிவைடட் பை 125 π/2 அப்படின்னு போடுறப்போ எனக்கு எத்தனை மினிட்ல ஃபில் ஆகும் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது வந்து எனக்கு சென்டிமீட்டர் கியூப், இது வந்து சென்டிமீட்டர் கியூப் பெர் மினிட். ஸோ வர ஆன்சர் எனக்கு எத்தனை மினிட்ல ஃபில் ஆகும் அப்படின்றது தான் வரும். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிடுமா, இந்த 2 மேல போயிடும். ஸோ 6400 by 125 அப்படின்னு கிடைக்கும். அப்புறமா நம்ம வந்து 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 256/5 நிமிடங்கள் அப்படின்னு வரும். ஸோ இப்போ 256/5னா 5ல 25, 1ல 5, மிச்சம் 1/5ன்னு இருக்கும். 1/5 இந்த நான் மினிட்டை நான் வந்து என்ன பண்ணலாம், செகண்ட்ஸா மாத்தலாம். ஸோ செகண்ட்ஸை மாத்துறதுக்கு இன்ட்டு 60 அப்படின்னு போடுவோம். ஸோ 12 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் வந்து 51 minutes 12 seconds இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ வால்யூம் சம்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கூம்பு வடிவ பாத்திரத்தின் அடிப்பக்க ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர். கூம்பு வடிவம் இருக்கு, அதனுடைய அடிப்பக்க ஆரம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர். அந்த பாத்திரம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி உள்ளது. அந்த தண்ணீர் 20 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் ஆரம் உள்ள இதுல இருக்கிற தண்ணீர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் ஆரம் உள்ள ஒரு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. 20 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் ஆரம் உள்ள உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றப்படுகிறது. எனில் உருளை வடிவ பாத்திரத்தில் உள்ள தண்ணீரின் ஆழம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த ஹைட் எவ்வளவு. அப்போ எனக்கு இந்த ரெண்டோட வால்யூம் ஈக்குவேட் பண்ணுவோமா. சோ அப்போ 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு, தண்ணீரின் ஆழம் தான் கேக்குறாங்க, இது மொத்த உயரம் கிடையாது. ஓகேவா? சோ அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு வந்துடும். சோ பை கேன்சல் ஆயிடும். 1/3 ஆஃப், இங்க ஆர் வந்து 10 இங்க. சோ அப்போ 10 × 10, ஹைட் வந்து 48 ஈக்குவல் டு, இங்க ஆர் வந்து 20. சோ 20 × 20, ஹெச் தான் என்னன்னு கேக்குறாங்க. நீரின் அளவு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல இருக்க நீரை நான் இங்க ஃபில் பண்றேன், அங்க நீரின் அளவு தான் கேக்குறாங்க. சோ அப்ப இதை 3ஆம் வாய்ப்பால்ல அடிச்சா 16 அப்படின்னு வருமா. சோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும்.
இப்போ இந்த 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா 8, திரும்ப இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா 4. அப்போ h வந்து எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நிறைய தடவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டு எல்லா வீடியோக்கும் கீழேயும் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அடுத்து வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஓட நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிறத கவர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சிலர் வந்து ஆவரேஜ் டாபிக் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஆவரேஜ் டாபிக்லாம் வந்து நீங்க போற போக்குல சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். உட்கார்ந்து நம்ம ரொம்ப நேரம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பாக்குற அளவுக்கு கேட்கறது கஷ்டம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டஃபா கேட்பாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது டஃபா கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம்ல கேட்பாங்க. அடுத்தது என்ன டஃபா கேட்கறாங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. ஸோ மற்ற டாபிக்லாம் ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். பட் லென்த்தி கேல்குலேஷன் இருக்க டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் லென்த்தி கேல்குலேஷன்ஸ் வருது. ஸோ இந்த 4 டாபிக்கை நீங்க நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் டாபிக்லாம் வந்து நீங்க டக்குன்னு யோசிச்சு எரர் சம் அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கவர் பண்றதே போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுக்கணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், ஆர்எஸ் அகர்வால்ல நிறைய சம்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் புக்கும் நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் புக்கும் நம்ம சிலபஸ்க்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ டைம் அண்ட் ஒர்க்குக்கு பதிலாக டைம் அண்ட் ஒர்க்கோடைய கண்டினியூஷனா நமக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும், குழாய்கள்லாம் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் மே மந்த் வரைக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது ரெண்டையும் நான் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் ஹோலா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த மே மந்த்லயே நமக்கு இது ரெண்டையும் முடிச்சுட்டு டைம் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நடத்துறேன். ஸோ ஆவரேஜ் டாபிக் அப்படின்றது நம்ம வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தேவையில்லை. ஸோ அவ்வளோ டைம்ல உட்கார வேணாம். அது நம்ம அங்க பண்ற நம்ம கான்சென்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 25 கொஸ்டின் மொத்தமா சால்வ் பண்றதுக்கு நமக்கு திராணி இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு எங்க நமக்கு திராணி இல்லையோ அங்க நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எஃபிஷியன்சியை போர் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஐடியா. ஸோ நான் ஆவரேஜ் டாபிக் போட மாட்டீங்களா மேம் அப்படின்னு கேட்டா நான் போட மாட்டேன்னு சொல்ல. பட் இந்த டைமுக்கு தேவையான எனக்கு இந்த மே மந்த்ல நான் போட மாட்டேன் அப்படின்றதுதான் நான் இந்த ஆவரேஜ் டாபிக் பத்தி சொல்றேன். ஸோ இந்த ஆவரேஜ் டாபிக் வந்து அடுத்து நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல நம்ம நெக்ஸ்ட் இப்ப ஏற்கனவே ஒரு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அடுத்து நம்ம நீங்க கேட்கிற புது புது டாபிக்ஸ் எல்லாமே போட்டுருவோம். ஏன்னா நம்ம இன்னும் ரீசனிங் பக்கமும் போகவே இல்லை. ஓகே. சோ அதனால நான் இந்த ஜூன்ல இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசனிங்க பேரலா கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது குரூப் 4க்கு மட்டும் கிடையாது, குரூப் 1ம் பார்க்கலாம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பார்க்குறவங்களும் பார்க்கலாம். எல்லாருக்குமே சேம் சிலபஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் ஃபீட்பேக் வந்துச்சு என்ன அப்படின்னா, மேம் நான் குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்றேன், பட் ஆனால் எனக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப 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 டஃப்பாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நான் உங்களுடைய குரூப் 4 பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குரூப் 1 ஏன் டஃபா இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே வந்து நமக்கு சேம் சிலபஸ் தான். மேபி நீங்க குரூப் 1 வந்து எங்கேயாவது ஸ்ட்ரைட்டா பிளேலிஸ்ட்ல பாக்குறப்ப அவங்க மேபி ஸ்டாண்டர்டா நடத்திருந்தா உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ குரூப் 4 புரியுது அப்படின்னா கண்டிப்பா குரூப் 1ம் புரியும். ஏன்னா இந்த குரூப் 4 உடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் குரூப் 1ஆ இருக்கும். ஆனா சொல்ல போனா எனக்கு குரூப் 4 விட குரூப் 1 விட குரூப் 4ல தான் வர வர மேக்ஸ் கொஞ்சம் டஃபாவும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் பேசிக் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா குரூப் 4 குரூப் 1 எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பேசிக் பிளேலிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கங்க. அதை கத்துக்கிட்டு நீங்க அட்வான்ஸ்டா அதை கத்துட்டு அதுல இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்றப்ப நீங்க எங்க வரலாம்னா ஆர்எஸ் அகர்வால் வரலாம். ஆர்எஸ் அகர்வால் வந்த அப்புறம் நான் ஓரளவுக்கு கான்பிடென்டா இருக்கேன் மேம், நான் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஜூன்ல இருந்து என் கூட ஜாயின் பண்ணி நீங்க சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சோ கவர்மெண்ட் மாறி இருக்கு, சிலபஸ் மாறுமா இல்ல வந்து வேகன்சி மாறுமா அதெல்லாம் இப்ப நமக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. அது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. சரியா? சோ அது நம்ம கையிலயும் இல்ல. சிலபஸ் மாறுமா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, சோ நம்ம கையில இல்லாத விஷயத்த பத்தி நம்ம எப்பயுமே யோசிக்க முடியாதுல்ல. நம்ம கையில இப்போதைக்கு இருக்கிறது நமக்கான இந்த ப்ரிப்பரேஷன் டைம். அதெல்லாம் யோசிச்சு நமக்கான ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேஸ்ட் பண்ண முடியாது. சரியா? சோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். சோ எங்கேயும் டைவர்ட் ஆகாம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷனும் ஸ்டெடியா போயிட்டே இருங்க. நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.